அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும், உயர்ந்த கோபுரம், மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில். அங்கே நம்ம வந்திருக்கோம். டெல்டா மாவட்டங்களாக பயணிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இங்கே திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் நம்ம பார்க்கலாம். இந்த கோபுரத்தை இந்த ஏரியாவில், இந்த திருவாரூர் மாவட்டத்தில் அக்கம் பக்கத்துலலாம் பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி தஞ்சை பெரிய கோயிலை சொல்கிறாங்களோ அதே போல் உள்ளியுமே பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த கோயில். இப்பயும் அழகாக சூப்பராக இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் தங்களுடைய சாதனைகளாக சொல்லிக்கிறாங்க ஆளும் திமுக. ஏன்னா இது மினிஸ்டருடைய ஒரு தொகுதியாகவும் இருக்குது. ஸோ இந்த மன்னார்குடி ஏரியாவில் இருந்து நிறைய விஷயங்களை டெல்டா மாவட்டங்களை அலசலாங்க. முக்கியமாக திருவாரூரில் உதயநிதி, வேதாரண்யத்தில் விஜய் அப்படின்லாம் டாக்குகள் வைரல் ஆகிட்டு இருக்குங்க. என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த மாவட்டத்துடைய முழுமையான அந்த கள நிலவரம், ரேஸில் யாரெல்லாம் இருக்காங்க, எல்லாவற்றையுமே இன்றைய நம்முடைய இந்த டிராவலில் இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். வாங்க பயணிக்கலாம். அப்படியே ஒரு முக்கியமான ஊர். இதெல்லாம் பெருமையாக சொல்கிறாங்க. திரு டிஆர்பி ராஜா அமைச்சருடைய டீமு மன்னார்குடியுடைய பெரிய தெப்பக்குளங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலேயே பெரிய தெப்பக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடமே. இங்கே படகு சவாரிலாம் விட்டாங்க. இதை க்ளீன் பண்ணது, தூய்மையாக்குனது, இங்கே படித்துறைலாம் இருக்குது. ஒரு அழகாக இதை மாற்றினது, இதெல்லாம் எங்களுடைய சாதனை அப்படிங்கிறாங்க. அப்புறம் ராஜகோபால சுவாமி இங்கே மன்னார்குடியில் எல்லாரும் அதை பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மன்னார்குடியில் புதிய பேருந்து நிலையம் கட்டினது, அப்புறம் ராஜகோபால சாமி கோயில் கும்பாபிஷேகம் முன்னெடுத்தது, இப்படி பல விஷயங்கள், அடிப்படை வசதிகள், சாலை போக்குவரத்து சரிப்படுத்தி கொடுத்தது, இது எல்லாமே அமைச்சரான பிறகு இங்கே திமுக ஆட்சியுடைய சாதனைகளாக திமுகவினர் பட்டியலிடுறாங்க. டிஆர்பி ராஜா அவங்களுடைய டீம்ங்க. சரி, நம்ம இங்கேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போவோம். இதாங்க நம்ம முன்ன சொன்னோம்ல, மன்னார்குடி பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம். நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்கு. நாங்கள் செஞ்ச நலத்திட்டங்கள், பேருந்து நிலையம், இப்படி பல விஷயங்கள் மறுபடியும் இந்த தொகுதியில அமைச்சரை வெற்றி பெற வச்சிரும், இது எங்களுக்கான தொகுதி அப்படின்னு உற்சாகத்தோடு தான், நம்பிக்கையோடு தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. யாருன்னா மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவங்களுடைய டீம்ங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏற்கனவே ஒரு ஹேட்ரிக் வெற்றியும் இங்கே பெற்று இருக்கிறார். இப்போ 4வது முறையாகவும் இங்கே போட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த முறை லேசில் வெற்றி கிடைச்சிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, இங்கே எதிரில் போட்டியிடுகின்ற அமமுக, ஏன்னா அமமுகவுக்கு தான் இங்கே மோஸ்ட்லி சீட் ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக அமமுக கூட்டணி உருவாகி இருக்கு. போன முறை போட்டியிட்ட அமமுகவில் போட்டியிட்ட திரு எஸ் காமராஜ், அவர் தான் மாவட்ட செயலாளர். அவர் தான் இந்த முறை டிஆர்பியை எதிர்த்து நிற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவர் அதிமுகவில் இருந்தப்ப 2016 ஒரு முறை டிஆர்பியை எதிர்த்து நின்று இருக்காரு. இந்த முறை அதிமுக அமமுக 2 கூட்டணி சேர்ந்தது வலுவாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களில். அது மட்டும் இல்லாமல் திரு ஆர் காமராஜ் முன்னாள் அமைச்சர்
திரு ஆர் காமராஜ், அப்புறம் திரு எஸ் காமராஜ் அமமுக. இந்த 2 பேரும் பேசாமலே இருந்தாங்க. அதிமுகவில் இருந்த காலகட்டத்தில் 2 பேருமே பவர் சென்டராக இருந்தாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்னதாக ஒரு கோல்டு வார் 2 டீமுக்கு ஓடிக்கிட்டு இருந்தது. அதனாலேயே ஏதோ ஒரு காரணத்தினால ஒருத்தர் வெற்றி பெற்றாங்க, இன்னொருத்தர் தோற்கடிக்கப்பட்டாரு அப்படின்லாம் ஒரு டாக் இருந்தது. இப்போ அந்த உள்ளடி அரசியல்லாம் இருக்காது. இப்போ சமீபத்தில் 2 தரப்பும் சேர்ந்து பேசியிருக்காங்க. இணைந்த கைகள் அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க களத்தில் இறங்குறாங்க. ஸோ அதிமுகவும் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். இந்த இடத்துல டிஆர்பி ராஜாவுடைய கோட்டையை தகர்க்கணும், திமுக கோட்டையை தகர்க்கணும் அப்படின்னு நன்னிலம் திரு காமராஜ் முன்னாள் அமைச்சர் அவரும் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த டெல்டாவில் சக்ஸஸ் பண்ணணும்னு இறங்கியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல களம் டஃப்பாக இருக்குது. இதில் முக்கியமாக சில புள்ளி உரங்கள் இருக்குது. என்னன்னாங்க, போன முறை 2011 மன்னார்குடி தொகுதியில் 3982 வாக்கு வித்தியாசத்தில் டிஆர்பி ராஜா வெற்றி அடைஞ்சார். 2016 9937 9937. 2021 37,393. ஒவ்வொரு முறையும் அவருடைய வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. இது எங்க அண்ணன் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காரு சிறப்பான்னு காட்டுது. அமைச்சர் இன்னும் அதிக வாக்கு வித்தியாசத்துல இந்த முறையை வெற்றி பெறுவார்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லேசில் அந்த வெற்றி அமைஞ்சிராது. ஏன்னா இந்த மன்னார்குடியில் இந்த 37,393 வாக்குகள் இருக்கு இல்லைங்களா, டிஃப்ரென்ஸ். இதுக்கு முக்கிய காரணம் திரு எஸ் காமராஜ் அமமுக சார்பாக 40,481 வாக்குகளை போன முறை பெற்றிருக்கிறார், 21.05%. அப்போ அவர் பெற்ற அந்த வாக்குகள் தான் இந்த 37,000 அப்படிங்கிற இந்த டிஃப்ரென்ஸு. இப்போ அதிமுக அமமுக சேர்ந்ததால டிஆர்பி ராஜா வெற்றி பெற ரொம்பவே போராடணும். இந்த முறை கஷ்டம்தான் அப்படின்னு தகவல்கள் வருது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க மன்னார்குடியில டிஆர்பி ராஜா மாவட்ட செயலாளர் திரு பூண்டி கலைவாணன் 2 தரப்புக்கு இடையிலையும் ஒரு கோல்டு வார் ஓடிக்கிட்டு இருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி கூட போஸ்டர் அரசியல்லாம் இருந்தது. இவர் படத்தை அவர் போடல, அவர் படத்தை இவர் போடல அப்படின்னு. அவர் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் அவருக்கு 2 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. டிஆர்பி ராஜா அவருக்கு 2 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 4 தொகுதியில் திருவாரூர் மாவட்டத்தில். இதில் ஒரு தொகுதி நன்னிலத்தில் திமுக ஏற்கனவே தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த முறை 4ம் ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கோல்டு வார்லாம் இல்லாத மாதிரி 2 தரப்புலையும் இப்போ பேசியிருக்காங்க. அதனால் அந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு 2 தரப்புலையும் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த கோல்டு வார் அப்புறம் அமைச்சராகிட்டதால டிஆர்பி ராஜா ரொம்ப பிஸியாக இருந்தார். இந்த காரணங்களால் அவர் அடிக்கடி ஃபாரின் போயிடறாரு, பார்க்கவே முடியல. இப்போ பார்த்தா தான் ஆச்சு, தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு வேடிக்கையாகவும் அதிமுகவினர்லாம் விமர்சிக்கிறாங்க. மறுபடியும் அவர் ஊரை விட்டு போயிடுவார், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அதிமுக அமமுகவினர் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் டிஆர்பி ராஜா அவருடைய டீமு இல்லைங்க, இந்த தொகுதியிலிருந்து ஒருத்தர் அமைச்சராகியிருக்காரு. பல விஷயங்களை இன்னைக்கு ஆளும் கட்சியில் முன்னெடுப்புகளில் இவருடைய பங்கு இருக்குது. சிஎம்முடைய குட் புக்கில் இருக்கார். இது எல்லாமே நம்முடைய மாவட்டத்துக்கு பெருமை தானே. யங்ஸ்டராக இருக்கார், ஸ்போர்ட்ஸில் நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, அதற்கான ஒரு தளம் உருவாக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் அவர் வெற்றி அடைஞ்சு ஆளுங்கட்சியில் அமைச்சராக மாறுறப்ப இன்னும் நிறைய திட்டங்கள் இங்கே வரும் அப்படின்னும் டிஆர்பி ராஜாவுடைய டீம் தெரிவிக்கிறாங்க. ஸோ மன்னார்குடியோடைய இந்த மிரட்டல் அரசியல் இருக்கு இல்லைங்களா, தேர்தல் நெருங்க இன்னும் அதிகரித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சரி, நம்ம இங்கேருந்து அப்படியே பக்கத்தில் நன்னிலம், இங்கே நாகையெல்லாம் அப்படியே பயணிப்போங்க. ஆர் காமராஜா பூண்டி கலைவாணனா டஃப் ஃபைட் கொடுக்கும் நன்னிலம் திருவாரூர். பறவைலாம் அப்படியே பறந்துக்கிட்டு இந்த அட்மாஸ்பியரு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெள்ளை நிற பறவைகள் பாரதி ராஜா ஐயாவுடைய படத்தில் வர மாதிரி இதே மாதிரி தான் இப்போதைக்கு இந்த டெல்டா மாவட்டத்தில் குறிப்பாக நன்னிலம் திருவாரூர் இந்த தொகுதி மக்கள்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க முகத்திலலாம் புன்னகை. ஏன்னா தேர்தல் நெருங்கிடுச்சு, ஆளுக்கு மக்களை கவனிப்பு. திமுகலையும் சரி அதிமுகவிலையும் சரி. அவங்க காரணம் என்ன வச்சுக்கிறாங்கன்னா, திமுகவில் பொங்கல் சிறப்பு தொகை இப்படிலாம் சொல்லி பொங்கல் விழா புத்தாண்டு விழான்ட்டு பொதுமக்களை வாக்காளர் பெருமக்களை சிறப்பு கவனிப்பு செய்கிறாங்க. இந்த பக்கம் அதிமுகவில் எடுத்துக்கிட்டோம்னா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் விழா February 24 இதெல்லாம் காரணமாக்கி ஹாட் பாக்ஸு வெள்ளி கொலுசு இப்படி வாக்காளர் பெருமக்களை கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த 5 வருஷம் எங்கே போனீங்க அப்படின்னு 2 தரப்பையுமே வாக்காளர் பெருமக்கள் கேட்குறாங்க. அந்த குரலையும் கேட்க முடிஞ்சது. சரி,
நன்னிலம் தொகுதி. இங்க எப்படி மன்னார்குடியில ஹேட்ரிக் அடிச்சாரோ அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா, அதே போல நன்னிலம் தொகுதியிலையும் ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு மாஜி அமைச்சர் திரு ஆர் காமராஜுங்க. தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. அதே நேரத்துல அவரை இந்த முறை வெற்றி அடைய வைக்கக்கூடாது, தோற்கடிச்சே தீரணும் அப்படின்னு திமுகவும் உறுதியா இருக்கு. இதுல பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டத்துடைய செயலாளர் திரு பூண்டி கலைவாணன், அவரு திருவாரூர்ல 2 முறை வெற்றி அடைஞ்சிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவருடைய இறுதி தேர்தல் திருவாரூர்ல தான் அமோகமா வெற்றி அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் இவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. இவரு செல்வாக்கா இருக்காரு. ஆனால் இவருடைய மாவட்டத்துக்குள்ளார ஒரு நன்னிலம் அந்த தொகுதியை அதிமுக இழந்ததால இந்த முறை அப்படி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களுடைய சிலை திறப்பு விழா உள்ளிட்ட பல விஷயங்களிலும் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர் இங்க அழைச்சிட்டு வந்து மாஸ்க் காமிச்சிருந்தாரு. இதனால அறிவாலய தலைமையும் அப்படியே முழு திருப்தியா இருக்காங்க. அவங்களுடைய குட் புக்ல அப்படியே கம்பீரமா இருக்காரு பூண்டி கலைவாணன். இந்த முறை வெற்றி அடைஞ்சு எப்படியாவது அமைச்சர் ஆகிடணும் அப்படின்னு அவங்களுடைய டீம்ல எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா இப்ப பார்த்தோம்னா நன்னிலத்துல போன முறை இவர் ஆர் காமராஜ் அவரு வெற்றி அடைஞ்சாலும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா வெறும் 4424 வாக்குகள் தாங்க. திரு ஜோதிராமன் திமுகல 99,213 வாக்குகளை அவர் பெற்று இருக்கிறார். அதாவது ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்தாருங்க ஜோதின அப்படின்னு தான் திமுகவினர் தெரிவிக்கிறாங்க. சரி, இந்த முறை எப்படியாவது அவரை தோற்கடிச்சிடணும், தலைமையுடைய முழுமையா இந்த டெல்டாவை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக திரு பூண்டி கலைவாணன் அவரை களத்துல இறக்கிடலாம், அவரும் காமராஜ் போட்டி போட்டா பயங்கரமா இருக்குமே, தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. என்னடா டஃப்பான தொகுதிக்குள்ளார இறக்கிடுறாங்களே அப்படின்னு சிலர் முணுமுணுத்தா, அதெல்லாம் இல்லைங்க, அண்ணன் தீயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க பூண்டி கலைவாணன் அவருடைய டீமு. இங்க சமீப காலமாக நல்லது கெட்டது காதுகுத்து விழாவில இருந்து எல்லா விழாக்கள்லையும் நன்னிலத்திலையும் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காரு பூண்டி கலைவாணன். 2 பேரும் முக்குளத்தூர் சமுதாயத்தினர். காமராஜ், பூண்டி கலைவாணன் கள்ளர் சமூகம். ஸோ இந்த சமுதாய வாக்குகளும் இந்த பக்கம் இந்த திமுகவுக்கு வந்துடும் அப்படின்லாம் கணக்கு போட்டு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திருவாரூரில் மு.க.ஸ்டாலின், வேதாரண்யத்தில் விஜய், களை கட்டும் டெல்டா யுத்தம். இந்த டெல்டா மாவட்டத்துல திருவாரூரும் சரி நாகை மாவட்டமும் சரி அப்படியே அனல் வீசிட்டு இருக்குங்க. நம்ம களத்துல பார்க்கணும். இப்பயே பாருங்க, வெயில் சுட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல திருவாரூர் பார்த்தோம்னா இந்த முறை ஒரு ஸ்டார் வேட்பாளர், விஐபி வேட்பாளர் நிப்பாரு அப்படின்னா திமுக சொல்றாங்க. ஓப்பனா சொல்றோமே, ஒன்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின், இல்லைன்னா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின்ங்கிறாங்க. 2 பேரும் அங்க கொளத்தூர், சென்னை கொளத்தூர் தொகுதியிலையும் சேப்பாக்க திருவள்ளிக்கேணி தொகுதியிலையும் ரொம்ப சூப்பரா தானே ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன அப்படின்னா, இல்ல உளவுத்துறை கொடுத்திருக்கிற ரிப்போர்ட்டு, அப்புறம் பெண்ணு இப்படி தனியார் நிறுவனம்லாம் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட்டு சென்னை கொஞ்சம் டஃப்பா இருக்கு, புதுசா களத்துக்கு வர திரு விஜய் வந்திருக்காரு, அதனால அங்க வாக்குகள் பிரியலாம், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, பேசாம நம்மளுடைய தோதான அந்த திருவாரூர் மாவட்டம் அங்க களம் இறங்கினா தாத்தாவுடைய வாக்குகள் தாத்தா வழியில் பேரன் அப்படின்னா அந்த சென்டிமெண்ட்டோடு திருவாரூர்ல நிக்கலாமே, குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவரை நிறுத்தலாமே அப்படின்லாம் அறிவாலயத்துல தீவிர ஆலோசனை. அதுக்கு ஏத்த மாதிரியே பார்த்தோம்னா திருவாரூர்ல கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவருடைய கடைசி தேர்தலில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவருடைய வாக்கு வித்தியாசமே 68,366. அவர் பெற்ற வாக்குகள் 1,21,473. ஸோ திருவாரூர்ல அவங்க நிறுத்த வாய்ப்பு இருக்கு. அதான் பூண்டி கலைவாணன் இந்த பக்கம் நன்னிலம் அவர் அனுப்பிச்சிடலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான், அதாவது பாஜக ஒன்றிய அரசாங்கம் அவங்க தங்களுடைய சிபிஐ ஐடி இடி வச்சு நெருக்கடிலாம் கொடுப்பாங்க. எதுக்கு டஃப்பான சென்னையில் இருக்கணும், நமக்கு பாசிட்டிவாக இருக்கிற சொந்த மாவட்டத்துக்கு இங்கே நாகை திருவாரூர் மாவட்டம் அங்கே வந்துடலாமே அப்படின்னு பிளானு. இவர் பூண்டி கலைவாணன் தான் நன்னிலம் அனுப்பிடுறாங்க. சரி, இந்த பக்கம் நாகை மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா நாகப்பட்டினம் தொகுதி, அந்த தொகுதியில் விசிக திரு ஆளூர் சானவாஸ் அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். போன முறை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த தொகுதிகளை அவங்க ஜெயிச்ச தொகுதிங்கிறதால அதையும் அவங்க கேட்டு வாங்குவாங்க அப்படின்னு தோணுது. அதனால விசிகாவுக்கே அந்த தொகுதி போகவும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் திரு ஆளூர் சானவாஸ் அவர் தொகுதி மாறுறாரு, ஏற்கனவே மணப்பாறை இல்லைன்னா பாபநாசம் இல்லைன்னா நார்த்லேயே எங்கேயாவது போக வாய்ப்பு இருக்குன்னா ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ விசிகாவே நிற்கிறாங்களா இல்லை திமுகனா திரு கௌதமன் அவரு நிற்க வாய்ப்பு இருக்கு. இங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திரு தங்க கதிரவன் அவரு போட்டியிட வாய்ப்பு அதிகங்க. ஏன்னா வெறும் 7,238 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பை இழந்தாரு.
இதே மண்ணை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் போன முறை கொரோனா காலத்தில் நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க இஸ்லாமியர்கள். ஸோ அதனால் கொத்து கொத்தாக அங்கே வாக்குகளை பதிவு செஞ்சுருக்காங்க திமுக கூட்டணிக்கு. இந்த முறை பலர் வெளிநாட்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கிட்டயே தொடர்ந்து போய் பேசிகிட்டு இருக்காரு தங்க கதிரவன். இதெல்லாம் சேர்ந்து இங்கே நாகையை கை கொடுத்துரும், நாகையை சப்போர்ட்டாக மாற்றிடும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. இன்னொரு பக்கம் திரு விஜய் நாகப்பட்டினத்தில் போட்டியிடலாம் அப்படின்லாம் டாக் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தோம்னா வேதாரண்யம் தொகுதி, அந்த தொகுதிக்கு அவர் போவார். அந்த சென்டிமெண்ட்டு, கடலோர எல்லை மாவட்டம், ஒடுக்கப்பட்ட மக்களும் இருக்காங்க, மீனவ மக்கள் இருக்காங்க, இப்படிலாம் ஒரு கால்குலேஷன் இருக்குது. வேளாங்கண்ணி இருக்குது, நாகூர் இருக்குது, இப்படியான சென்டிமெண்ட்ஸு. ஆனாலும் திரு ஆதவ அர்ஜுனா வட சென்னையில் தான் அவர் போட்டியிடலாம், அது இங்கே போட்டியிடறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், விருப்பப்படுறாங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. சரி, இந்த வேதாரண்யம் எடுத்தோம்னா டஃப் ஃபைட்டாக இருக்கும். ஏன்னா திரு OS மணியன் முன்னாள் அமைச்சர், அவர் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கார். அவருடைய கோட்டைன்னு இங்கே சொல்லலாம். இன்னொரு பக்கம் திரு வேதரத்னம் திமுகவிலையும் பக்கா ஸ்ட்ராங்காக அவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே முக்கியமாக நாம் தமிழர் கட்சியிலையும் திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர் களத்தில் இருக்கார். இந்த டெல்டா மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சிக்கும் நல்ல ஒரு வாக்கு வங்கி இருக்குங்க. இறங்கி இங்கே அந்த திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ் தேசியம்னு சொல்லி, ரியல் தமிழ் தேசியம்னு சொல்லி அவங்க ஒரு வாக்கு வங்கியை தக்க வச்சுருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா திருவாரூரில் அஸ்வினி பூபதி பாலன் அவர்கள், இங்கே நன்னிலமில் தேன்மொழி திலீப்குமார் அவர்கள், திருவிடைமருதூரில் திவ்யபாரதி அவர்கள், கும்பகோணத்தில் திரு மோ ஆனந்த் அவர்கள், அப்புறம் பாபநாசத்தில் அனிஷ் ஃபாத்திமா அவர்கள் வழக்கறிஞர் அவங்க, திருவையாறில் முனைவர் திரு செந்தில்நாதன், தஞ்சாவூரில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் புலவர் திரு கிருஷ்ணகுமார், ஒரத்தநாடில் நடிகர் திரு திருமுருகன், அப்புறம் பட்டுக்கோட்டையில் திரு கண்ணன் கணிதவியல் முடிச்சிருக்காரு, கீழ்வேளூரில் பொறியாளர் மு கார்த்திகா அவர்கள், அப்புறம் நாகப்பட்டினத்தில் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் முதுநிலை வணிக மேலாண்மை முடிச்சிருக்காங்க. இடும்பாவனம் கார்த்திகா அவர் பார்த்தோம்னா பொறியாளர். இவங்களும் ஃபாத்திமாவும் நிறைய தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நாத்தாக்காவும் இங்கே டஃப் ஃபைட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக நம்ம நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய தொகுதிகளில் மயிலாடுதுறை, அது அப்புறம் பேசுவோம், இருந்தாலும் மயிலாடுதுறையில் ஒரு 3 தொகுதியும் திமுக வின் பண்ணியிருக்கு. மொத்தமாக பார்த்தோம்னா நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், இந்த 3 மட்டும் வச்சுப்போமே, எடுத்துக்கிட்டோம்னா 12, 15 தொகுதிகளில் 12 தொகுதியை திமுக வெற்றி அடைஞ்சிருக்கு. மாவட்டத்துக்கு 3 தொகுதியை மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்று இருக்கு. இந்த முறை களம் 4 முனை போட்டியாக இருக்கிறதால இன்னும் கூடுதலாக அனல் வீசும். டெல்டா இந்த முறை ஒரு பக்க வெற்றியை உறுதிப்படுத்துமா, இல்லை கடைசி நிமிடம் வரை பரபரப்பை பற்ற வைக்குமா அப்படிங்கிறது இப்போ சொல்லிட முடியாது. அந்த மாதிரி தான் களம் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மற்றபடி இதே மாதிரி வேறு ஏதாவது ஃபீல்டில் இருந்து நம்ம காணொலிகளை கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் வெளியில் ஃபீல்டில் வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இன்னும் சுருக்கமாக கொடுக்கறதுக்கும் முயற்சி பண்ணுறேன். அழகாக இருக்குது பறவைகள். இதே போல் ரம்மியமாக எல்லோருடைய வாழ்க்கையும் மாறணும். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன்.